நானும் மாயாவும் தனி கொடுத்தனும் போகணும்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? ஜீவா ஒரு நிமிஷம். அவங்க ஏதோ யோசிக்காம தான் பொண்ணு நல்லா இருக்கணும்னு மனசுல பட்டதை செஞ்சுட்டாங்க. அதுக்கு நீ இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன். இது எங்க சைடுல நடந்த தப்பு. எங்களை மன்னிச்சிருங்க. ஐ எம் ரியலி சாரி. என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? இல்ல, இது நடந்திருக்க கூடாது. எங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு அனுப்பிட்டோம்னா அதுக்கப்புறம் அவ உங்க வீட்டு பொண்ணு. அவ எங்க வாழணும், எப்படி வாழணும்னு முடிவெடுக்க வேண்டியது நீங்க தான். எங்களுக்கு அதுல எந்த உரிமையும் கிடையாது. ஆனா எங்க அம்மா மாயாவும் ஜீவாவும் நல்லா இருக்கணும்னு நினைச்சாங்களே தவிர உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரிக்கணுங்கிற எந்த எண்ணமும் அவங்களுக்கு இல்ல. ஆமா சம்பந்தி, ஜீவாவும் மாயாவும் தனியா இருக்கணும்னு நினைச்சு அந்த வீட்டை நான் வாங்கி கொடுக்கல. உங்களோட சேர்ந்து ஜீவாவும் மாயாவும் அங்க இருக்கணும்னு தான் அந்த வீட்டை நான் வாங்கி கொடுத்தேன். அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல நீங்க சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறேன். ஐயோ, என்ன மாப்பிள்ளை நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் பேசிக்கிட்டு? மதுமிதா, என்கிட்ட நேரா வந்து நீ இந்த விஷயத்தை கேட்டது நல்லதா போச்சு. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஜீவா, இப்ப இந்த கல்யாணம் நடக்கிறதுல உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? உங்களுக்கு என்னைக்குமே நாங்க கடமைப்பட்டிருக்கோம் மாமா. எந்த விஷயத்தையும் பெருசாக்க விடாம சட்டுன்னு முடிவெடுக்கிறீங்க. தேங்க்ஸ் மாமா. தப்பு சொன்ன சாமி. என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ் கௌதம். இதுக்கெல்லாம் எதுக்குமா தேங்க்ஸ்? ஆக வேண்டிய வேலையை பாருங்க. சக்கு, ஒரு நிமிஷம். தப்பு பண்ணிடு சக்கு. இந்த விஷயத்தை நீ இப்படி டீல் பண்ணிருக்க கூடாது. சும்மா எரிச்சல கலப்பாதானே. இதெல்லாம் அந்த மதுமிதாவால வந்தது. அவளுக்கும் கௌதமுக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ என் வழியில ரொம்ப குறுக்க வரா. இங்க பாரு, முதல்ல மாயா கல்யாணம் முடியட்டும், அடுத்து அந்த மதுமிதா கல்யாணம் முடியட்டும், அப்புறம் நம்ம வீட்டுக்கு தானே வருவா, அப்ப பாத்துக்குவோம். ஆமாண்ணே, அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப தெரியும் நான் யாருன்னு அவளுக்கு. ஒரு நிமிஷம். சாரி, நான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். இட்ஸ் ஓகே. நடந்தது நடந்து போச்சு. அதெல்லாம் மறந்துட்டு நம்ம கல்யாண வேலையை பார்ப்போமா? ஐ மீன், மாயா ஜீவா கல்யாண வேலையை பார்ப்போமான்னு சொன்னேன். பிரதரம் விஷ்ணம் இதை வச்சு இந்தாங்கோ, இதை பிள்ளையார் குட்டி குட்டிக்கோங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம். எங்க நம்ம பையன் முகூர்த்த ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கான்ல? மிஸ் கோயம்புத்தூர் 1988 பையன் தான், சும்மாவா? போங்க, எனக்கு வெக்கமா வருது. ஏங்க, இப்ப எல்லார் கண்ணும் நம்ம பையன் மேலதான் இருக்கும். முதல்ல அவனுக்கு சுத்தி போடணும். எப்படி சுத்தி போட முடியும்? கல்யாணம் முடியட்டும், அப்புறம் சுத்தி போடலாம். கல்யாணம் பண்ண அழைச்சிட்டு வாங்கோ.
எங்க காலத்துல எல்லாம் தெருவுல தான் ஊர்வலம் போகும். இப்பெல்லாம் மண்டபத்துக்குள்ளேயே ஊர்வலம் வர ஆரம்பிச்சிருச்சு. பழனிசாமி வீட்டு கல்யாணம்னா சும்மாவா? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுக்கு மேல நிறைய இருக்கு. அப்ப தெரியும் எங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு. எங்க 2 பேருக்கும் நல்ல பொருத்தம். ஆமாமா, நம்ம பொறுத்த மாதிரி. இன்னைக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு? எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு வெக்கமா வருது. சும்மா இருக்க மாட்டீங்களா? அங்க பாரு, அங்க பாரு. என் தம்பியும் மாயாவும் வாழ்க்கை முழுக்க சந்தோஷமா இருக்கணும். என்னாச்சு நண்பா? எங்க அப்பாவுக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்துல 2வது கடமை நிறைவேற போதுடா. ஏய், சிக்கு, கல்யாணம் தான் நல்லபடியா நடந்துருச்சு. அதுக்கு சந்தோஷப்படாம இப்படி கண் கலங்குற? 2 பேரும் மலை மாத்திக்கோங்க. சோமக பிரதமா விவேத கந்தர்ப விவே தேவத்ரக திருதியோ அக்னிஷ்டாடே. கன்னிகா தானம் பண்ணணும். உன்னோட அண்ணனை கூப்பிடுங்க. அபிஷேக், மாப்பு, அபிக்குட்டி, இங்கதான் நின்னா. இப்ப எங்க போனானே தெரியல. டே அபிஷேக், அபிஷேக். இவன் வேற எங்கேயாவது போயிருப்பான். இருங்க, நான் போய் கூட்டிட்டு வர்றேன். சீக்கிரம் போன. எங்க போயிட்டான் இவன்?
எங்க போயிருப்பான்? இவனை தேடுறதே எனக்கு ஒரு பொழப்பா போச்சு. ஹலோ, இப்போ தெரியுதா அபிஷேக்னா யாருன்னு? கேட்ட பணம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட வந்து சேரும். இனிமே நீ எனக்கு ஃபோனே பண்ணக்கூடாது. மீறி பண்ண. ஆமா, என்னெல்லாம் சொன்ன? இப்போ என்ன சொல்ற? இப்போ புரியுதா? என்ன மாமா பண்ற? டேய், எத்தனை தடவை உன்னை தேடி தேடி வர்றது? ஏன்டா நீ இப்படி அலைய வைக்கிற? நடக்கிறது உன் தங்கச்சி கல்யாணம் தானே? அங்க எல்லாரும் காரணம் உன்னை தேடுறாங்க. நீ என்னடா போன்ல பேசிட்டே இருக்க? நீ கேட்ட பணத்தை கொடுத்தாச்சு, நீயும் வாங்கிட்டு அப்புறம் என்னடா? உனக்கு என்னடா பிரச்சனை? ஏன் பிரச்சனையை விடு. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்போ எகிர்ற? நான் இல்லைன்னா என்ன இந்த கல்யாணம் நின்றுமா? நடக்காதா? அதான் கௌதமை வச்சு பாத பூஜை பண்ணிட்டீங்களே, திருப்பி எதுக்கு என்ன தேடுறீங்க? நானும் வந்து அவன் காலை கழுவணுமா? நீ கழுவ மாட்டேன்னா அவன் கழுவிட்டா. அந்த சடங்கு சம்பிரதாயம்லாம் முடிஞ்சுது. இப்ப நடக்க போறது கன்னிகா தானம். ஒரு அண்ணனா நீ வந்து கன்னிகா தானம் பண்ணியே ஆகணும். இங்க பாரு, அஸ்வினிக்கு பண்ணியல, மறந்துட்டியா? வார. சரி சரி, கையை விடு, நானே வரேன். முதல்ல சிம்ம கழட்டணும், அப்புறம் உன்ன கழட்டணும். எங்கதான் போய் தொலைஞ்சா இந்த அபிஷேக்? ஒரு இடத்துல இருக்க மாட்டேங்கிறான். இந்த கன்னிகா தானத்தையும் கௌதம் தான் பண்ண போறானா? ச்சே. ஏண்டா, சொந்த தங்கச்சி கல்யாணம் நடக்குது, உன் கையால கன்னிகா தானம் பண்ணி கொடுக்கணும்னு உனக்கு தெரியாதா? எங்க போயிட்ட நீ இவ்வளவு நேரம்? சக்கு, அதான் கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டான்ல. சின்ன பையன் பல வேலைகளில் பிஸியாக இருந்திருப்பான். சின்ன மாப்பு பொறுப்புல அவங்க அண்ணன் கௌதம் மாதிரியே வேலையில் வந்துட்டா வெள்ளக்கார எல்லாத்தையும் மறந்துடுவான். ஐயரே, நீங்க ஆரம்பிங்க. சரி, ஆரம்பிச்சுடலாம். பொண்ணோட அண்ணனை இப்படி வர சொல்லுங்க. வாங்க தம்பி, வாங்க. இந்த தாம்பூலத்தை எடுத்துக்கோங்க, தேங்காய் கையில் வச்சுக்கோங்க. நீங்க வெளியே சிரிச்சாலும் உங்க மனசுக்குள்ள இருக்கிற வலிய என்னால புரிஞ்சுக்க முடியுது. டேய், இப்ப நீ எதுக்கு ஃபீல் ஆகுற? பாவம் கௌதம், அவனை நினைச்சாதான் ஃபீலா இருக்கு. சரி விடு, பாத்துக்கலாம். தானானே
ஏன் இப்படி எமோஷனல் ஆற? ஒன்றும் இல்லடா. அடிக்கடி சொல்லுவாரு, மாயாவை என் தங்கச்சியா நினைக்கல, என் பொண்ணாதான் நினைக்கிறேன்னு. அது உண்மைதான். மாயா இவருக்கு தங்கச்சி இல்ல, மக. அவங்க அங்க இருப்பாங்க. போய் பாருங்க. சரிங்க. அண்ணி ஒரு நிமிஷம், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏற்கனவே ஒரு தடவை உங்கள்கிட்ட பேசியிருக்கேன்ல, ஆனா இது அந்த மாதிரி இல்லை, பயப்படாதீங்க. அண்ணி, கல்யாணத்துக்கு முன்னாடியே உங்களை உரிமையா அண்ணின்னு கூப்பிடுறேன். தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, அத சொல்லுங்க. கௌதம் அண்ணா மாதிரி ஒருத்தரை பார்க்கறது ரொம்ப கஷ்டம். உலகத்திலேயே இவரை மாதிரி இன்னொருத்தர் இல்லைன்னு கன்ஃபார்மா சொல்லிடலாம். இந்தியாவே அசந்து பார்க்கிற பெரிய பிசினஸ் கிங். இந்த நிமிஷத்துல அவர்கிட்ட எவ்வளவு கோடி சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது. ஆனா ஜென்டில்மேன். ஆமா நீ, இவரை மாதிரி ஜென்டில்மேனை பார்க்கிறது அவ்வளோ கஷ்டம். டவுன் டு எர்த், ரொம்ப எளிமையா இருப்பாரு. அவரை பார்த்தா உங்களுக்கே தெரியும். அப்படிப்பட்ட அண்ணனுக்கு இவ்வளோ நாள் கழிச்சு கல்யாணம் நடக்குது. ஏன் தெரியுமா? அதுக்கு காரணம் நாங்க தான். ஆமா அண்ணி, எங்களுக்காக தான் அவரு கல்யாணத்தை பத்தி யோசிக்க கூட இல்லை. இதெல்லாம் யாருக்கு புரியுதோ இல்லையோ, எனக்கு நல்லா புரியும். இத்தனை வருஷம் கழிச்சு கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதை நினைச்சு நான் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க தான் எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறீங்க. வாழ்க்கை முழுக்க அவர் கூட சேர்ந்து டிராவல் பண்ண போறீங்க. என்னோட ஆசையெல்லாம் ஒண்ணுதான். என்னோட ஆசைன்னு சொல்றதை விட என்னோட வேண்டுகோள்னு சொல்லலாம். ப்ளீஸ் அண்ணி, அவரை நீங்க தான் நல்லா பாத்துக்கணும். அண்ணா ரொம்ப அப்பாவி அண்ணி. நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. யாராவது 2 நிமிஷம் அனுதாபப்பட்டு பேசினா அதை அப்படியே நம்பிடுவாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு சோல்மேட் வேணும் அண்ணி. அந்த சோல்மேட் நீங்க தான் அண்ணி. நீங்க 2 பேரும் மேட் ஃபார் ஈச் அதரா இருக்கணும். இதுதான் என்னோட ஆசை. சாரி அண்ணி, எமோஷன்ல அதிகமா பேசிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பொறுமை ஜாஸ்தி. அண்ணன் கூட எப்படி வாழணும், என்ன ஏதுன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களே ஒரு பிளான் வச்சிருப்பீங்க. இருந்தாலும் என்னோட ஆசைய நான் உங்ககிட்ட சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. தேங்க்ஸ் அண்ணி. ராகுல், அண்ணா உங்களை கூப்பிடுறாரு. வரேன். நானே கௌதம் கூட எப்படி வாழ போறேன்னு தெரியலங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கேன். இதுல இவன் வேற வந்து இவ்ளோ இமோஷனலா பேசிட்டு போறான். ஆனா ஒண்ணு, ராகுலுக்கு கௌதம் மேல இருக்கிறது உண்மையான அன்பு. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதான் அன்னையில இருந்து கௌதமோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு இவ்வளவு தூரம் போராடுறான். அப்போ சப்தபதி ஆரம்பிச்சிடலாமா? இந்த காலத்து பசங்களுக்கு சப்தபதினா என்னன்னே தெரியாது. முதல்ல சப்தபதினா என்னன்னு நான் சொல்றேன். புருஷன் தன்னோட பொண்டாட்டி பாதத்தை கையில ஏந்தி 7 அடி எடுத்து வச்சு ஒவ்வொரு அடியிலையும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். இதுதான் சப்தபதி. இதெல்லாம் இந்த காலத்துல யாரும் பண்றதே இல்ல. ஆனா எங்க வீட்டு கல்யாணப்படி இது கண்டிப்பா நடந்தாகணும். நடக்கட்டும் நடக்கட்டும். பொண்ணு மாப்பிள்ளையே அப்படி வாங்கோ, அப்படி வாங்கோ. மாப்பிள்ள இப்படி வந்து பொண்ணை பார்த்து உட்காருங்க. உங்க வலது கையை நீட்டுங்க. உங்க வலது பாதத்தை எடுத்து அவர் கையில வைங்கம்மா. கடவுளே, வாழ்க்கை முழுக்க உடல் நலத்தையும் நல்ல உணவையும் பெற அருள் புரிவாயாக. உடலும் உள்ளமும் நன்றாக இருக்க அருள் புரிவாயாக.
எந்த ஒரு கஷ்டம் வந்தாலும் இருவரும் சேர்ந்து தாங்கிக் கொள்ளும் உள்ள உறுதியை எங்களுக்கு தருவாயாக. இருவரும் அன்பும் மரியாதையுடனும் சேர்ந்து வாழ அருள் புரிவாயாக. நல்ல அழகான குழந்தைகளை எங்களுக்கு தந்து அருள் புரிவாயாக. சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழ எங்களுக்கு அருள் புரிவாயாக. வைங்க, வாங்க. நாங்கள் இருவரும் நண்பர்களாக இருந்து ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை முழுக்க சந்தோஷமாக வாழ அருள் புரிவாயாக. அருள் புரிவாயாக. दीर्घायुष्मान् भव दीर्घश्मङ्गली भव सकल सौभाग्यं प्राप्तिरस्तु.